வணக்கம் ராதிகா. கர்நாடக மாநிலம் கொடகு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி மலை என்ற இடத்தில் காவிரி ஆறு உற்பத்தி ஆகிறது. இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை இதுவரை பெய்த பாடில்லை. இதனால் இந்த கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து கிடையாது. தொடர்ந்து நீர்வரத்து குறைந்த காரணத்தால் பெங்களூரு, மைசூரு, மாண்டியா, சாம்ராஜ்நகர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் நிலை இல்லாது போய்விட்டது. தற்போது பெங்களூரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து இல்லாத காரணத்தால் அணை நீர்மட்டம் சுமார் கடந்த 7-8 வருடங்கள் இல்லாத அளவு நீர்மட்டம் குறைந்துள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 124.80 அடி. தற்போதைய நீர்மட்டம் 81 அடியாகத்தான் உள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவு சுமார் 49 டிஎம்சி ஆகும். ஆனால் தற்போது 11 டிஎம்சி தண்ணீர் இருந்தாலும் அதன் ஒரு 5 டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் பயன்பாட்டுக்கு எடுக்க முடியும். மீதமுள்ள நீர் சேரும் சகதியாகத்தான் உள்ளது. தொடர்ந்து இந்த அணையில் தற்போதைய மண்டியா மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக சுமார் 436 கனஅடி தண்ணீர் தான் திறந்து விடப்பட்டு வருகிறது. இந்த கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீர் தான் கனகபுரம் அருகே பெங்களூர் மக்களின் குடிநீர் தேவைக்காக பிரித்து அனுப்பப்படுகிறது. தற்போது காவிரி ஆறு வறண்ட ஆறாக காட்சியளிக்கிறது. தென்மேற்கு பருவமழையின் அறிகுறியே இல்லாமல் போய்விட்டது. இதுபோலதான் மைசூர் மாவட்டம் ஹெக்கடதேவன் கோட்டை தாலுகா பீமனஹள்ளி கிராமத்தில் உள்ள கபினி அணையும் வறண்டு போயுள்ளது. இந்த அணையின் மொத்த கொள்ளளவு 84 அடியாகும். தற்போதைய நீர்மட்டம் சுமார் 50 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து என்பது சுமார் 400 கனஅடியாக உள்ளது. வெளியேற்றம் என்பது 0வாக உள்ளது. தொடர்ந்து இந்த கேரள மாநிலம் வயநாடு பகுதியிலும் மழை இல்லை. இதனால் இந்த கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தற்போதைய இன்றைய காலை நிலவரப்படி சுமார் 1200 கனஅடி தண்ணீர் தான் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது உள்ளூர் மக்களின் குடிநீர் தேவைக்காகத்தான் பயன்படும். எக்காரணத்தை கொண்டும் மேட்டூர் வந்து சேர வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து தமிழக விவசாயிகள் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும். அதற்கடுத்து கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் தருமபுரி, ஒகேனக்கல் வழியாக மேட்டூரை வந்தடையும். கடந்த வருடம் இது ஒன்று பார்க்கும்போது சுமார் 10,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு தண்ணீரும் தமிழகத்தில் திறந்து விடப்படவில்லை. கர்நாடகத்துக்கே போதுமான அளவு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த மழைக்கான அறிகுறி எதுவுமே தென்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டு வரலாறை பார்க்கும்போது கிருஷ்ணராஜசாகர் அணை இதுபோன்று ஒரு வறண்டதொரு நிலைமையை கண்டதே இல்லை என்று இங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராதிகா.